ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மசாலா தோசை, அதாவது ஆனியன் தோசை செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஆனியன் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 வெங்காயம் நல்லா சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து புதினா, இது வந்து கொத்தமல்லி அண்டு பச்சை மிளகா, சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் டைஜஷனுக்காக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகாப்பொடி, நம்ம வீட்டில் சாம்பார் பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது குழம்புக்குள்ள யூஸ் பண்ணுறது, அது ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் இட்டிக்கு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு நசுக்கி போட்டு இது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இது மாதிரி பண்ணது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிக்கு அதில் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இது வந்து இட்லி பொடி. நம்ம தோசை ஊற்றிட்டு ஆனியன் இந்த மசாலாலாம் மேலே தூவிட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி பொடி தூவிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு எப்படி தோசை ஊற்றி இந்த மாதிரி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதில் எல்லாமே போட்டு கலந்தாச்சு. இதில் வந்து கருவேப்பிலை போட்டுரும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸிங் நல்லா பண்ணி கலந்துட்டேன். மசாலா பொடிக்கு கலந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு நம்ம இது மேலே தூவி செய்யலாம் வாங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக ஊற்றணும் தோசை, திக்னஸ்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறதில்ல, மசாலா மேலே போட்டுட்டு அப்படியே தான் எடுக்க போகிறோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் நம்ம போட்டுட்டோம். ஸோ இட்லி பொடியும் மேலே தூவி விட்டுட்டோம். இப்போ நல்லா கொஞ்சம் ரோஸ்டடாக பாயில் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம திருப்பி போடாமல் மடித்து எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு மசாலா தோசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.